சூரியன் உச்சம் பெற்று இருந்து அது நல்ல விதமா இருக்கும் பட்சத்தில் நிறைய நற்பலன்கள் இருக்கு. கெட்ட பலன்கள் சுத்தமா கிடையாது. நற்பலன்கள் தான் பெரும்பாலும் அதிகமா இருக்கும். ஏன்னா சூரியன் மேசத்துல உச்சமா இருக்கும் பொழுது அங்க உச்சமாயிட்டா தன்னோட வீடு இருக்கும் தெரியுமா? இது சூரியனோட வீடு எதுன்னா சிம்மம். அப்போ அந்த வீட்டுக்குரிய விஷயங்களும் இந்த உச்சம் பெற்ற சூரியன் நற்பலன்கள் ஏற்படும். அதாவது தான் இருக்கிற வீட்லயும் சரி தன்னோட வீட்லயும் சரி நற்பலன்கள் ரொம்ப அதிகமாகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூரியன் உச்சம் பெற்ற ஒரு ஜாதகத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறோமே. சூரியன் உச்சம் பெற்றா சூரியனோட குணாதிசயங்கள்னு ஒண்ணு இருக்கும். சூரியனோட குணாதிசயங்கள் என்னன்னா அதிகாரம், குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழு இருக்குன்னா அந்த குருவை தலைமை தாங்கி நடத்துற விதம் இருக்கு இல்லையா, அது சூரியன் உச்சம் பெற்றவங்களுக்கு தான் சிறப்பா இருக்கும் எப்பவுமே. அப்ப சிம்ம ராசியை பொத்தம்போது சொல்லுவாங்க தெரியுமா, சிம்ம ராசியா இருக்கிறவங்க கோவம் அதிகமா போடுவாங்க, அதிகாரமா இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்மளால டாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னா, சிம்ம ராசியாவே இருந்தாலும் சூரியன் உச்சம் பெற்று இருந்தாலோ இல்ல சூரியன் ஆட்சி பெற்று இருந்தாலோ இல்ல சூரியன் இருக்கக்கூடிய இடம் நல்ல இடமா இருந்து அல்லது குரு பார்வை பற்றாத இந்த பலன்கள் நற்பலன்களா மாறும்.